இந்த வால்ல தான் நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கறது பார்க்க போறோம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 20 feet வால் எது வேணா வச்சுக்கலாம். ஓகேவா? 20 feet வால் வச்சாச்சு. இந்த 20 feet வால்ல எப்படி ஹோல்ஸ் கிரியேட் பண்றது, டிசைன்ஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெளிவா பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றிலும் என்னென்ன பண்ண முடியும். இப்போ வந்து எது இருக்கு, 2D இருக்கு. இது எப்படி நம்ம 3D ல கன்வெர்ட் பண்றதுன்னா ரெண்டு ஆப்ஷன் நீ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு once again ஓகே ஓகே இதை நீங்க டைரக்டா கிளிக் பண்ணிட்டு வியூல போயிட்டு கிரியேட் 3D வியூ இதுல போன வியூல போயிட்டு கிரியேட்ல போயிட்டு 3D வியூ. இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து வால் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? வால் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த வால்ல நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா இதுல என்ன பண்ணிக்கலாம்னா விசுவல் ஸ்டைல்ல போயிட்டு ரியலிஸ்டிக். ஓகேவா? இப்போ நம்ம ரியலிஸ்டிக் எதுவுமே கலர் கொடுக்கல, இது இன்பில்ட்டா இருக்கிற கலர் தான் பெஸ்ட்டும். இப்போ நெக்ஸ்ட் இந்த வால் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வால் எப்படி ஹோல்ஸ் கிரியேட் பண்றது, ரெக்டாங்குலர் ஹோல்ஸ், சர்க்குலர் ஹோல்ஸ், அந்த மாதிரி டிசைன் ஹோல்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது ஷேப். இப்போ ஐசோமெட்ரிக் வியூ இருக்குன்னு வைங்க, இந்த வால் எனக்கு இந்த ரைட் வியூ வேணும் அப்படின்னா இந்த வியூ ஐக்கான் இருக்கா, ரைட் வியூ வச்சிட்டீங்களா, அதே மாதிரி பேக் வியூ, ஃப்ரண்ட் வியூ எல்லாமே வந்துருச்சு. நம்மளுக்கு இது வேணும்னா எந்த வியூன்னு வச்சுக்கலாம். இது டைரக்ஷனும் மென்ஷன் ஆயிரும் உங்களுக்கு, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படிங்க. எனக்கு நார்த் வேணும்னா நார்த் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அந்த டைரக்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நார்த் போர்ஷன் இது வந்துடும். ஓகேவா? இதை நீங்க பாத்துக்கலாம். இது 3D இப்படி வச்சாலும் பாத்துக்கலாம், எப்படி வேணாலும் வச்சு நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? இப்போ டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியாச்சு, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லாமே. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நார்த் சவுத் எதுக்காக வைக்கிறோம், எவ்வளவு மெயின் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த வால்ல ஹோல்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இந்த வால்ல ஹோல்ஸ் கிரியேட் பண்ணணும். எப்படி இந்த வால்ல ஹோல்ஸ் கிரியேட் பண்றது அப்படின்னா இந்த வாலை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த வாலை செலக்ட் பண்ணிட்டு எதுல போகணும் அப்படின்னா மோட்ல போய்க்கணும். ஓகேவா? வாலை செலக்ட் மோட்ல போயிட்டு எடிட் ப்ரொஃபைல், மோட்ல போயிட்டு எடிட் ப்ரொஃபைல் அதுல போய்க்குங்க. அதுல போயிட்டு பக்கத்துல டிராங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த டிராங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு உங்களுக்கு எந்த இது வேணும், ரெக்டாங்குலர் ஷேப் வேணுமா, எந்த ஷேப் வேணும், எனக்கு ரெக்டாங்குலர் ஷேப் மாதிரி நான் கட் பண்ணணும். அப்போ அந்த ரெக்டாங்குலர் கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளவு தூரத்துக்கு அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எத்தனை ஹோல்ஸ் கட் பண்ணணும், 2 அடிக்கு 3 அடியா, எத்தனை ஃபுல்லாமே இது முடி நீங்க கட் பண்ணுமா, எவ்வளவு தூரம் வேணுமோ அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு மோட்ல போயிட்டு ஃபினிஷ். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓப்பனிங் உங்களுக்கு வந்துருச்சா. ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஓப்பனிங் வந்து உங்களுக்கு அந்த வால்ல வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், சேம் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு மோட்ல போயிட்டு எடிட் ப்ரொஃபைல். ஓகேவா? எடிட் ப்ரொஃபைல் போயாச்சு. திரும்பி நம்ம சர்க்குலர் ஷேப்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா திரும்பி டிரால போயிட்டு சர்க்குலர் இருக்கு, உங்களுக்கு சர்க்குலரை கிளிக் பண்ணிக்கங்க. சர்க்குலர் கிளிக் பண்ணிட்டு சர்க்குலரோட ரேடியஸ் எனக்கு எத்தனை ரேடியஸ் வேணும், 1 feet ரேடியஸ். நெக்ஸ்ட் சர்க்குலர் பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக வேணும், 1.5, அதை விட அதிகமாக வேணும் 2 feet. எப்பவுமே இந்த ரெண்டு லைன் ஜாயிண்ட் ஆகக்கூடாது, ஜாயிண்ட் ஆச்சுன்னா கிரியேட் ஆகாது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வேற ஏதாவது சொல்றதுல கிரியேட் பண்ணிக்கலாம். 2 feetக்கு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு இந்த வால்ல ஹோல்ஸ் மாதிரி டிசைன் வேணும். இப்போ ஹோல்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மோட்ல போயிட்டு ஃபினிஷ். இப்போ பாருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 3D வச்சு பார்க்கும்போது என்னாச்சு, ஹோல்ஸ் மாதிரி எது மாதிரி வேணா உங்களுக்கு கிரியேட் ஆகுதா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ல நீங்க எப்படி வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது எனக்கு வேண்டாம், ஹோல்ஸே வேண்டாம், திரும்பி ரீசெட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு மோட்ல போனீங்கன்னா இது எடிட் பண்றதுக்கு. ஓகேவா? இது வந்து என்னன்னா உங்களுக்கு கட் பண்றதுக்கு, எடிட் பண்ணி காமிக்கிறதுக்கு. பக்கத்துலேயே ரீசெட் ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீசெட் ப்ரொஃபைல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாச்சு, வால் பழையபடிக்கு உங்களுக்கு அந்த வால் வந்துருச்சா. இப்ப தெரியுது உங்களுக்கு அந்த பழையபடிக்கு என்னாச்சு, உங்களுக்கு அந்த வால் வந்துருச்சு. அதுதான் உங்களுக்கு வந்து மெயின் ஆப்ஷன். பாத்தீங்கன்னா எப்படி கிளிக் பண்றதுன்னா இதை கிளிக் பண்ணிட்டு எடிட்ல போயிட்டு எடிட் ப்ரொஃபைல். ஓகேவா? எடிட் ப்ரொஃபைல்ல போயிட்டு டிரால போயிட்டு ரெக்டாங்குலர் அதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு எப்படி வேணா ஹோல்ஸ், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் போட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும், வால்ல இந்த மாதிரி ஹரிசாண்டலா ஹோல்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு எத்தனை தூரத்துக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சு பிரிச்சாச்சு.
மோட்ல போயிட்டு finish. இப்போ பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா வால்ல இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நீங்க எதுல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். வாலை கிளிக் பண்ணிட்டு மோட்ல போயிட்டு எடிட் ப்ரொஃபைல் அதுல போயிட்டு டிரா உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் சப்போஸ் ட்ரையாங்கிள் ஷேப் சர்க்குலர் ஷேப் எல்லா எலிப்ஸ் ஷேப் உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பட் ஆர்ச் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஆர்ச் இருக்கு உங்களுக்கு ஆர்ச்சை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் அடுத்தது ஆர்ச் மாதிரி. இப்போ ஆர்ச் வந்துருச்சு பட் இதுக்கு ஜாயின் பண்ணணும் ஓகேவா. நீங்க ரெண்டு பாயிண்ட் இப்போ இந்த ரெண்டு இது ஜாயின் பண்ணா மட்டும்தான் ஆர்ச்சா கிரியேட் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ப எப்படி ஜாயின் பண்ணு இப்போ ஆர்ச் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணுமா அப்ப டிரால போயிட்டு லைன் எடுத்துக்கிட்டு தனியா அந்த லைன்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல இருந்து இது முடி ஓகேவா. இப்ப லைன் நாம கிரியேட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இப்போ மோட்ல போயிட்டு ஃபினிஷ் கொடுங்க. பின்னாச்சு நம்மளுக்கு டிஃப்ரெண்டா ஆர்க் ஷேப்ல மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து கட் ஆகுதா. இப்போ நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அந்த எடிட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி எடிட் ப்ரொஃபைல போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் சர்க்குலர் வேணும் அப்படின்னு நீங்க கட் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துக்கலாம் ஓகேவா. இதுதான் என்னன்னா வால்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எடிட் ப்ரொஃபைல். நீங்க எந்த எடிட் ப்ரொஃபைல வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணி நீங்க மாத்திக்கலாம் ஓகேவா. ஓகே இப்போ நம்ம இந்த எடிட் ப்ரொஃபைல போயிட்டு ரீசெட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டோம் ஓகேவா. நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொன்னோம் மாடல்ல போயிட்டு எடிட் ப்ரொஃபைல போயிட்டு எவ்வளவு கட் பண்றோம் எவ்வளவு இது பண்றோம் அப்படிங்கறத நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ப்ரொஃபைல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய சைடு வால்ஸ் கொடுத்துருப்பாங்க தெரியுமா ட்ரையாங்குலர் வால்ஸ் இந்த மாதிரி வால்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வால்ஸ் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். வால்ஸ்லயே வந்து எப்படி அந்த வால்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம் ஓகேவா. இப்போ பாத்தீங்கன்னா சேம் அதே மோட்ல போய்க்குங்க. மோட்ல போயிட்டு எடிட் ப்ரொஃபைல் ஓகேவா. எடிட் ப்ரொஃபைல்ல போயிட்டு எனக்கு என்னன்னா இந்த லைன் வந்து இப்படி கிராஸ் வாலா வேணும் ஓகேவா. எனக்கு என்னன்னா இந்த லைன் வந்து இப்படி கிராஸ் வாலா வேணும். ஃபுல்லா எனக்கு ரெக்டாங்குலரா வேண்டாம் இப்படி இந்த மாதிரி கிராஸ் வாலா வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் இதுக்கு லைன் இந்த லைனுக்கு பேர் என்ன மாடல் லைன் சொல்லுவாங்க ஓகேவா. மாடல் லைன் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எடிட் பண்ணது எல்லாமே எடிட் ப்ரொஃபைல்ல போய் பண்ணுவீங்க. இதுல நீங்க இது வாலோட ஷேப்பே மாத்தணும் அப்படின்னா எடிட் மாடல் லைனை கிளிக் பண்ணிக்கணும் ஓகேவா. இந்த கார்னர் வந்து தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ என்னாச்சு நம்மளுக்கு இதுல இருந்து இது முடி வேணும். அப்ப இந்த லைன் நம்மளுக்கு தேவையில்லையா அதையும் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ சாரி கிளிக் பண்ணியாச்சு கரெக்டா கிளிக் பண்ணிட்டு கீழே வரைக்கும் ஓகேவா. இப்போ ஓகே இது வரைக்கும் இருந்திருப்பது ஓகேவா. இப்போ நம்மளுக்கு இந்த பால் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கணும் இந்த கிராஸ். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் லைன்ல போயிட்டு லைனை கிளிக் பண்ணிட்டு இதுல இருந்து இது மாதிரி இந்த லைன் ஜாயின் பண்ணிருங்க. பண்ணிட்டு இப்போ மோட்ல போயிட்டு ஃபினிஷ். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த வால் வந்து எப்படி இந்த கேண்டிலீவர் வால்ல உங்களுக்கு இருக்கும்ல கேண்டிலீவர் படிச்சிருப்பீங்க அந்த வால் மாதிரி நம்மளுக்கு என்னாச்சு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சா. வால்ல வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கலாம். திரும்பி நம்ம என்ன பண்றோம் மோட்ல போயிட்டு ரீசெட் ப்ரொஃபைல் திரும்பி என்ன பண்றோம் மோட்ல போயிட்டு எடிட் ப்ரொஃபைல்ல போயிட்டு திரும்பி நம்ம இங்க இருந்து ஆர்ச் மாதிரி கிரியேட் பண்ணலாம் ஓகேவா. இதெல்லாம் மினிமைஸ் பண்ணி வச்சிடலாம். திரும்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதுல இருந்து இது முடி நாம பண்ணிக்கலாம் ஓகேவா மாடல் லைன்ல. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆர்ச் மாதிரி நாம கிரியேட் பண்ணணும் ஓகேவா. ஆர்ச் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டிரால போயிட்டு ஆர்ச் எடுத்துக்கிறோம் ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ் ஓகேவா. 3 பாயிண்ட் வர்ற மாதிரி ஆர்ச் நம்ம எடுத்துக்கிறோம் ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ். இப்போ ஸ்டார்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணியாச்சு எண்ட் பாயிண்ட் ரேடியஸ் பாருங்க கிளிக் பண்ணியாச்சா. இப்போ மோட்ல போயிட்டு ஃபினிஷ். இப்போ கொடுங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆச்சு ஷேப் உங்களுக்கு மாறுறது தெரியுதா. நீங்க என்ன ஷேப் வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா இதுல மாத்திக்கலாம். இந்த எடிட் ப்ரொஃபைல் பண்ணீங்கன்னா உள்ள இருக்க வாலை வந்து நீங்க ஹோல்ஸ் எப்படி வேணா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற வால்ல போனீங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடிட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக். என்னன்னா ரெண்டு டைப்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வாலை வந்து எடிட் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்
எடிட் ப்ரொஃபைல் போயிட்டு என்ன ஷேப் வேணுமோ எடிட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இந்த மாடல் லைன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஷேப், எந்த ட்ரையாங்குலர் எந்த ஷேப் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நாம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வால்ல வந்து